Students, today now we are discussing about human reproduction. Human reproduction twins அப்படிங்கிற ஒரு heading. Twins தமிழ்ல பாத்தீங்கன்னா இரட்டையர்கள்னு சொல்லுவோம். Twins இரட்டையர்கள். அப்ப twinsனா யார் சார்? அப்ப twins அப்படிங்கிறவங்க யார்? Twins are two offspring produced in the same pregnancy. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள். ஒரு கரு இரட்டையர் இருக்காங்க, இரு கரு இரட்டையர் இருக்காங்க. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சொல்லுவோம். அப்ப இந்த twins are two offspring. ஒரே லைன் தான். Twins are two offspring produced by எப்ப சார் அப்படின்னு கேட்டா single pregnancy are produced in the same pregnancy. Produced in the same pregnancy ன்னு சொல்லுவோம். ஒரே லைன் தான். அப்ப what is twins? Twins are two offspring produced in the same pregnancy is called twins. ஒரே பிரசவத்தில் பிறக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளுக்கு பெயர் தான் இரட்டையர்கள். ஒரே பிரசவத்துல ரெண்டு குழந்தை, அதுக்கு பேர் தான் twins. The twins can classify into three types: monozygotic, dizygotic, siamese அப்படினு சொல்லுவோம். First monozygotic. ரெண்டு dizygotic. மூணு siamese. கேக்குறாங்க what are the types of twins? அப்ப இந்த இரட்டையர்களே எது மாதிரியான இரட்டையர்கள், எப்படிப்பட்ட இரட்டையர்கள் இருக்காங்க? மோனோசைகோட்டிக். அப்ப அந்த மோனோசைகோட்டிக் அதர்வைஸ் கால் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் என்ன மீனிங்? அதாவது உருவம் மொத்த ஒரே மாதிரியான. இங்க மோனோனா சிங்கிள், சிங்கிள் சைகோட். அப்ப சிங்கிள் சைகோட்டிக். ஐடென்டிக்கல் அப்படின்னு கேட்டா சேம், ஒரே மாதிரியான சொல்லுவோம். ஒரு கரு முட்டையா, ஒரு கரு முட்டை. இங்க ஐடென்டிக்கல் அப்படின்னா சேம். இங்க டைனா ரெண்டு, அப்ப டூ சைகோட், டைசைகோட்டிக். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபிராட்டர்னல். டைசைகோட்டிக் அதர்வைஸ் கால் என்ன சார் அப்படின்னா ஃபிராட்டர்னல். ஃபிராட்டர்னல் அப்படின்னா சேஞ்ச், உருவம் மாறுபட்ட. உருவம் மாறுபட்டவங்க யார் சார் அப்படின்னு கேட்டா ஃபிராட்டர்னல். டைசைகோட்டிக், ரெண்டு கருமுட்டை. அடுத்தது சயாமேஸ். சயாமேஸ் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவார்? தட் இஸ் யுனைட்டட். யுனைட்டட் அப்படின்னா ஒட்டி பிறந்த அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது அப்படி மூணோட டெஃபினிஷன் என்ன? இப்ப இந்த இடத்துக்கு மோனோசைகோட்டிக்ல ட்வின்ஸ். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இப்ப இதுல இந்த சொல்லிருக்கோம் இல்லையா, the twins produced in the same pregnancy சொல்லிருக்கோம் இல்லையா, இங்க அதேதான். the twins produced. மோனோசைகோட்டிக்ல twins are produced when single fertilized egg split into two. जल्दी 2n, that is a single fertilized egg. Single fertilized egg னு சொல்லுவோம். அப்ப அந்த single fertilized egg split into two. Single fertilized egg split into two. அப்ப உனக்கு ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டுமே எப்ப சார் அப்படின்னா டூரிங் த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ். சார் கிளீவேஜ் அப்படின்னா பிளவுறுதல் சொல்லுவோம். கிளீவேஜ் அப்படின்னாவே பிளவுறுதல் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல. அதாவது 2n 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 32 4 64 அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ்ல அப்ப இந்த சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு எக் ஸ்ப்ளிட் இன்டு two daughter or two cells during எப்ப சார் அப்படின்னா first cleavage of zygote or first cleavage of fertilized egg.
ஓகேப்பா. முதல் பிளவுறுதல்லே ரெண்டா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே தனித்தனியா டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். இதுல இப்ப இதுல இந்த பர்சன் ஆஃப்ஸ்பிரிங், இவங்க ரெண்டு பேரும் ஆஃப்ஸ்பிரிங் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆஃப்ஸ்பிரிங் தான். இப்ப இந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி சரி இருப்பாங்க? சேம் செக்ஸ், ஒரே மாதிரியாக. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சேம் செக்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி லுக் லைக் அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரே மாதிரியா உருவம் மொத்த. அதே மாதிரி இவங்களுடைய ஜீன் கேரக்டர் சேம் ஜீன் கேரக்டர். இப்ப எக்ஸாம்பிள், இது வந்து பாருங்க ஒரு அஜித், இங்க ஒரு இப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம், இது ஃபெர்டிலைஸ்ட் எக். சரி, இது அஜித் வேண்டாம், அப்படி வேண்டாம். அஜித்தோட ஃபாதர், தட் இஸ் அம்மா அப்படிங்கிற ஃபெர்டிலைஸ்ட் எக். இவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு அஜித், இது ஒரு அஜித், ரெண்டு அஜித்தா உருவாறாங்க. இப்ப இந்த ரெண்டு அஜித்தோடைய செக்ஸ் ரெண்டு பேருமே மேல். ஓகே, லுக் லைக் அப்படின்னா இவன் இந்த அஜித் இவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு. இவருடைய ஜீன் கேரக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவருடைய கேரக்டர் இருக்கும். இதுதான் மோனோசைகோட்டிக்ல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டாவது டைசைகோட்டிக். டைனாவே ரெண்டு, ரெண்டு சைகோட் ஃபார்ம் ஆகுது. இங்க ட்வின்ஸ் ப்ரொடியூஸ். இங்க என்ன சொல்லிருக்கோம், the twins produced என்ன சார் அப்படின்னு கேட்டா சிங்கிள் ஃபெர்டைலைஸ்ட் எக் சொல்லிருக்கோம் இல்லையா. இங்க twins produced when two separate egg, two separate egg. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு எக், இது ஒரு எக். அப்ப இந்த two separate egg to fusion with யாரோட அப்படின்னு கேட்டா ரெண்டு ஸ்பெர்ம். இது ஸ்பெர்ம், இது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்பெர்ம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, the twins produce two separate egg fertilized by யார் சார் அப்படின்னு கேட்டா two separated sperm. இப்ப டைசைகோட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம், the twins produce two separated egg fertilized by two sperm or two separated sperm. Okay, the twins may be என்னவா இருக்கலாம் சார், the twins may be என்னன்னு கேட்டா சேம் செக்ஸா இருக்கலாம், அப்படி இல்லனா டிஃபரண்ட் செக்ஸா இருக்கலாம். சேம் செக்ஸா இருந்தா ஒன்னு மேல் மேலா இருக்கலாம், ஃபீமேல் ஃபீமேலா இருக்கலாம். இங்க மேல் ஆர் ஃபீமேல். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஆனா எப்படி சார் இருக்காரு, நான் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி மட்டும் இருக்க மாட்டாங்க. சரியா? சரி, ஓகே. சியாமைஸ். ஓகே, இது யுனைட்டட். The twins are co-joined twins. The twins are co-joined twins who are joined during birth. Who are joined during birth. Okay, what is twins என்னன்னு பார்த்தோம். Twins அப்படின்னு கேட்டாவே the two offspring produced in the same pregnancy is called twins. They are classified into three type. One monozygotic, dizygotic, siamese. Monozygotic அப்படிங்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டா ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். In this twins produced, the fertilized egg can divided into two or two offspring. ஓகேவா? எப்ப சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், டூரிங் தி ஃபர்ஸ்ட் கிளீவேஜ்ல. இப்போ இந்த செக்ஸ் எப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு கேட்டா சேம் செக்ஸா இருக்கலாம், அதே மாதிரி லுக் லைக்கா இருக்கலாம், சேம் ஜீன் ஓகே பிரசன்ட் ஆயிருக்கலாம். சரி, ரெண்டு டைசைகோட்டிக்னாவே ஃப்ராட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம், டிஃபரண்ட் மாறுபட்ட. இந்த ட்வின்ஸ் ப்ரொடியூஸ் டூ செப்பரேட்டட் எக் ஃபெர்டைலைஸ்ட் பை டூ செப்பரேட்டட் ஸ்பெர்ம். இதோட ட்வின்ஸ் எப்படி இருக்கலாம் கேட்டா சேம் செக்ஸாவும் இருக்கலாம், டிஃபரண்ட் செக்ஸாவும் இருக்கலாம். ஆனா பட் என்ன சார் அப்படின்னா நாட் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்காது. தேர்டு சைமேஸ் யுனைட்டட். இந்த ட்வின்ஸ் எல்லாமே co-joined அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்வின்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது, who are வந்து பாத்தீங்கன்னா joined during the birth அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, தேங்க்யூ.